2 நாள் விடுமுறையில் இந்தியா சென்று கொலை செய்துவிட்டு குவைத் திரும்பிய நபர். இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் உள்துறை அமைச்சகத்தின் தீவிர சோதனை. அடுத்து குவைத் வானிலை மையத்தின் அறிவிப்பு. இதுபோல் குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் பணிபுரியும் ஆந்திரா மாநிலம் அன்னமயா பகுதியைச் சேர்ந்த 38 வயதான ஆஞ்சநேய பிரசாத். இவர் கடந்த சனிக்கிழமையன்று தனது மனைவி சகோதரியின் மாமனாரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இவர் 2 நாள் விடுமுறையில் இந்தியா சென்று மகளை பாலியல் பலாத்காரம் செய்த கொடூரனை கொலை செய்துவிட்டு குவைத்திற்கு திரும்பிய பிறகு வெளியிட்டுள்ள வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மனம் மாறிய அவர் வெளியிட்டுள்ள இந்த வீடியோ வாட்ஸ்அப் குரூப்புகளில் வைரலானதை அடுத்து காவல்துறையினர் கைது நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். அடுத்த செய்தி, குவைத் உள்துறை அமைச்சகம் நேற்று நடத்திய அதிரடி சோதனையில் சுமார் 1180 போக்குவரத்து விதிமீறல்கள் வழங்கப்பட்டு தலைமறைவாக இருந்ததற்காக தேடப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அடுத்த செய்தி, குவைத் நேற்று வியாழன் மதியம் கிங் ஃபகத் சாலையில் உள்ள ஒரு அகமதி தீயணைப்பு குழு சாலை பலகையில் ஏற்பட்ட தீயை வெற்றிகரமாக அணைத்துள்ளனர். அடுத்த செய்தி, குவைத்தின் வானிலை ஆய்வு மையம் வார இறுதியின் மிதமான வானிலை நிலவும் என்றும் பகல் நேர வெப்பநிலை இனிமையானதாகவும் இரவில் குளிர்ச்சியாகவும் இருக்கும் என்றும் கணித்துள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.